ஹோசூரில் மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாதன், இப்ப மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கா? மாற்றுப்பாதையில இப்ப பயணிகள் செல்றதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும். ஓசூர் பேருந்து நிலையம் முன்பு இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் நின்று கொண்டிருக்கும். தற்போது இந்த மேம்பாலமானது இந்த சாலையில் தினந்தோறும் 50,000க்கும் அதிகமான வாகனங்கள் அது சென்று வரக்கூடிய ஒரு சாலை. மிகுந்த போக்குவரத்து, எப்போதுமே போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் நேற்று மதியம் இந்த மேம்பாலத்தில் பழுது ஏற்பட்டது. இந்த பழுது காரணமாக அதாவது பில்லர் மேலே நிறுத்தப்பட்டுள்ள பாலத்தின் இரும்பு தகடுகள் மற்றும் ரோப் அமைத்த இந்த இணைப்பு பகுதியை ஜங்ஷன் என்பவர் அது இணைக்கக்கூடிய பகுதியில் நேற்று பழுது ஏற்பட்டு ஒரு அடி வரை பாலம் விலகல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றே இந்த மேம்பாலத்தில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. நேற்று சர்வீஸ் சாலையில் போக்குவரத்துகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நகரம் முழுவதும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதை கட்டுப்படுத்தும் வகையில் தற்போது இன்று காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் ஓசூர் செல்லக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, உத்தனப்பள்ளி வழியாக பெங்களூர் செல்லுவதற்கும், அதே போல் சூளகிரி, உத்தனப்பள்ளி, ஓசூர் வழியாக பெங்களூர் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சேலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தருமபுரி, பாலக்கோடு, ராயக்கோட்டை, உத்தனப்பள்ளி வழியாக ஓசூர் அங்கிருந்து அவர்கள் பெங்களூர் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தற்போது இந்த மேம்பாலம் பழுது ஏற்பட்டதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கிருஷ்ணகிரி, சென்னை அதிகாரிகள் வந்துள்ளனர். அது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளர் தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் டெல்லியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த நிபுணர்கள் வர உள்ளனர். அவர்கள் வந்த பிறகு இந்த பாலத்தில் ஏற்பட்டிருக்க விரிசல் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்ய உள்ளனர். அதன் பிறகுதான் இந்த மேம்பாலம் பழுது நீக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை என்றது தெரிய வரும். ஆனால் இது தாமதமாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த பாகலூர் சாலை வழியாக மாலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஓசூர் பகுதியில் 4 இடங்களில் மேம்பாலம் பணிகள் அமைக்கும்படி எல்லாம் நடைபெற்று வருவதால் அடிக்கடி ஓசூர் பகுதியில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலை முக்கிய சாலையான இந்த சாலையில் தற்போது 2 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் தடை செய்யப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதை செய்திருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத்.